எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். முதலாளி லாகுல், நான். எல்எஸ்ஜி vs ஆர்சிபி அட் லக்னோ. இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி வந்து சென்னை ஒரு பயங்கரமான வின், ஒரு க்ளோஸ் மேட்ச், ஒரு ஐகானிக் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் சென்னை. பட் ஆர்சிபி ஒரு ஃபேமஸ் வின், சின்னசாமியில் வச்சு ஜெயிச்சுட்டு லக்னோ ஏகனா ஸ்டேடியம்க்கு வந்திருக்காங்க. லக்னோ என்ன பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா, தரம்சாலாவில் பஞ்சாபோட தோத்துட்டு கிவிங் பஞ்சாப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் வின்னர் தரம்சாலா கொடுத்துட்டு இங்கே வராங்க. ஸோ எல்எஸ்ஜி கம்மிங் ஆஃப் அ லாஸ், ஆர்சிபி கம்மிங் ஆஃப் அ ஃபேமஸ் வின் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. டேபிளில் பார்த்தாலும் ஆர்சிபி ஆர் மச் கம்ஃபர்டபுள். எல்எஸ்ஜி வந்து ஸ்ட்ரகிளிங் டு கீப் அப். நம்ம எல்லாருமே ஐபிஎல் ஆரம்பிச்சப்ப எல்எஸ்ஜியை ரைட் ஆஃப் தான் பண்ணோம். 10வது பிளேஸ் 9வது பிளேஸ்ன்னு பேசிட்டு இருந்தோம். பட் தே ஹவ் பஞ்ச்ட் அபவ் தேர் வெயிட். இன்னும் நல்லா ஆடிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இருந்த ரிசோர்ஸஸ் அவ்வளோதான். அவங்க இந்த 3 பேர்னு சொன்னாங்க, ஃபாரின் ஓப்பனர்ஸ், இந்த மார்க்ரம், மார்ஷ், புரானை வச்சே ஒப்பேத்துனாங்க. அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இது வரைக்கும் ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணாத அளவுக்கு பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபார்ம் போனதுக்கப்புறம் ரிஷப் பந்த் ஹஸ் நாட் பீன் இன் ஃபார்ம். அப்படியே வந்து திங்ஸ் ஹவ் டிட்டீரியரேட்டட் ஃபார் தெம். இனிஷியலி ஃபாஸ்ட் பவுலிங் ரிசோர்ஸஸும் ரொம்ப தின்னாக இருந்துச்சு. மயங்க் யாதவ் இன்ஜூராக இருந்தார், ஆகாஷ்தீப் இன்ஜூராக இருந்தார், ஆவேஷ் கான், மோசின் கான் எல்லாருமே இன்ஜுரியில் இருந்தாங்க. ஒருத்தராக வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. இனிஷியலாக லார்ட் வந்து நல்ல ஃபார்மில் இருந்து அந்த டீமை கேரி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கும் ஃபார்ம் போயிடுச்சு, அவரை ட்ராப் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ அவங்க பவுலிங் ஃப்ரண்ட்லேயும் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் வெல், பேட்டிங் ஃப்ரண்ட்லேயும் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் வெல். அப்படிங்கிறப்போ தே வில் ஹோம் கேமாக இருந்தாலும் ஆர்சிபி ஆர் டு பி ஸ்டார்டிங் அஸ் ஃபேவரட்ஸ் ஃபார் திஸ் கேம். ஏன்னா தேர் இன் சூப்பர் ஃபார்ம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐபிஎல்ஸ் எவர். 18 ஐபிஎல் நடந்திருக்கு. திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐபிஎல்ஸ். ஒரு பேட் நியூஸ் என்ன ஆர்சிபிக்கு அப்படின்னா, தேவ்தத் படிக்கல் ஹஸ் பீன் அன்ஃபார்ச்சுனேட்லி ரூல்ட் அவுட் ஆஃப் த ஐபிஎல். ரூல்ட் அவுட். அதுக்கு பதிலாக மயங்க் அகர்வால் வந்திருக்காரு, லோக்கல் பிளேயரு. He has played for RCB and is coming back to RCB. So இவ்வளவுதான் நியூஸ். அண்ட் தென் ப்ரிவியூ டு அபவுட் திஸ் கேம், பிரீஃப் பாயிண்ட்ஸ். நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. வில் டேக் இட் ஃப்ரம் தேர். ஆர்சிபி ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ கேரி ஆன் பண்றதுக்கு ஈஸியா அடுத்த மேட்ச் ஜெயிச்சுட்டு they could go directly into the playoffs, qualify for the playoffs. ஸோ அதுல இந்த இப்ப இருக்க எல்எஸ்டி ஃபார்ம்ல மோஸ்ட்லி ஆர்சிபி தான் ஹேவ் அ ஹையர் ஹேண்ட். போன மேட்ச்ல வந்து சென்னையோட ஜெயிச்சதாலும் ரொம்ப க்ளோஸா போச்சு. அதுக்கு ஒரு காரணம் ஹேசல்வுட் இல்ல, அவர் ஷோல்டர் நிகழ்னால இருந்தாரு. பட் அடுத்த மேட்சுக்கு மோஸ்ட்லி ஃபிட் ஆயிடுவான்னு எதிர்பார்க்கறாங்க. பில்சால்ட் இல்லாத குறைய என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு? அதான் ஹேசல்வுட் ஒன்னு சொல்லியிருக்க, ரஜத் பட்டி தானே வெளியே போயிட்டு வந்தாரு, அப்புறம் இவரு ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. இவர் வெளியே போனதுனால எவ்வளவு இம்பாக்ட் ஆகும் அவங்க லைன் அப்? படிக்கல் ஸ்பாட்டை ஃபில் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அவருக்கு எந்த ஹைட் ரீச்சுக்கு வந்து பிளஸ் கோலியோட நல்லா கம்பைன் பண்ணாரு. கோலி ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு ப்ரெஷர் இல்லாம ஆட முடிஞ்சது காரணம் வந்து படிக்கல் இருந்ததுதான். அந்த ஒரு 4 ரன் ஓடி எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் வந்து பட்டிதாரால அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ நம்பர் 3 ஆப்ஷன்ஸ் வந்து இப்ப மயங்க் அகர்வால் ரெக்ரூட் பண்ணதுனால ஒண்ணு மயங்க் அகர்வால் இருக்கலாம், இல்லாட்டி பெத்தல் கூட திருப்பி ஆட வைக்கலாம். பெத்தல் ஆனா அப்படின்னா வேற யாரும் ஒருத்தர் ரொமாரியோ ஷெப்பர்டோ டிம் டேவிடையோ உட்கார வைக்க வேண்டியது இருக்கும். ஆனா அவங்க அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னா, ஃபார் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஸ்டெபிலிட்டி வேணும்னா பெத்தல் இட்ஸ் ஆப்ஷன், இல்லாட்டி மயங்க் அகர்வாலோட கொண்டு வந்ததுனால மயங்க் அகர்வாலோட போகலாம். இல்லாட்டி அவங்க ஏற்கனவே பெஞ்ச்ல வச்சிருக்காங்க இந்த மனோஜ் பந்தாகி, அவரை கூட இறக்கி வரும். அதான் 3 ஆப்ஷன் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஒன்னு வந்து நீ கடைசியா சொன்ன மனோஜ் பண்டாகே ஸ்ட்ரைட்டா உள்ள கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லாட்டி அவங்க வந்து பெத்தல ஒன் ஆடலாம். அப்படின்னா அது இட் வில் மீன் டிராப்பிங் ஒன் அவுட் ஆஃப் ஷெப்பர்ட் ஆர் டேவிட். அது அகெயின்ஸ் அ ஹியூஜ் ரிஸ்க் ஃபார் தெம். அப்படி இல்லாட்டி தே கேன் பிளே மயங்க் அகர்வால் ஆல்சோ அட் நம்பர் 3 ஆர் பட்டிதார் அட் நம்பர் 3. ஆனால் அதை கவர் பண்ற மாதிரி நம்பர் 4க்கு குருணல் பாண்டியா வில் பி ப்ரொமோட்டட். இது வந்து இதுதான் பாசிபிலிட்டி. திஸ் இஸ் மோர் லைக்லி டு ஹேப்பன். குருணல் வந்து பவர் பிளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா குருணல் வில் பி சென்ட் அப் தி ஆர்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவர் பிளேல விக்கெட் போயிடுச்சுன்னா சம்படி லைக் மயங்க் அகர்வால் ஆர் பட்டிதார் ஆல்சோ கேன் கம். இதை அவங்க கவுண்டர் பண்ணணும்னா வர வழியே இல்லை. அவங்க டீம்ல இருக்க ஒன்லி லெஃப்ட் ஹேண்டட் இந்தியன் பேட்டர் வந்து குருணல் தான். குருணல்ல நம்பர் 4 இவங்க அக்சர் ஜடேஜெல்லாம் பண்ற மாதிரி குருணல் வில் பி ப்ரொமோட்டட் அப் தி ஆர்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் மோஸ்ட் லைக்லி ரூட் தே மே டேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா குருணல் எப்படி இருந்தாலும் வந்து அந்த ஓவர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாரு. போன ஜெயிச்சு கொடுத்தது அவர் ஒரு காரணம். அந்த கடைசி ரன் எடுத்து கொடுத்தது, இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது அவரோட காரணம். இந்த வென்யூ வந்து லக்னோல அவருடைய பழைய டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த கிரவுண்ட்ல நிறைய விளையாடி இருக்காரு. விக்கெட் ஸ்லோ விக்கெட்னாலுமே இஸ் குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், ஃபீட் எல்லாம் யூஸ் பண்ணி விளையாடுவாரு.
ஸோ ஐ சி குருணல் பாண்டியா ஃபில்லிங் இன் ஃபார் தேவதத் படிக்கல். இஃப் நாட் நம்பர் 3 இருந்தாலும் நம்பர் 4 வந்து மேட்ச் அப். ஃபாரினர் ட்ராப் பண்ணி காம்பினேஷன்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா. ஸோ மோஸ்ட் லைக்லி அவங்க சால்ட் டேரக்டா பெத்தலுக்கு பதில் உள்ள வந்துருவாரு. அண்ட் இவங்க வந்து எல்எஸ்சி வந்து டீம் மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் ஆனா பிஷ்னாய்க்கு முதல்ல உட்கார வச்சுட்டாங்க. இப்ப திருப்பி பிஷ்னாய் ஆடி தான் ஆகணும் இந்த வென்யூல. இந்த வென்யூல பிஷ்னாய் ஆடி தான் ஆகணும். பிரின்ஸ் யாதவ் பதிலா வருவாருன்னு நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட் தான். பிரின்ஸ் யாதவ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தான். நான் எப்படி பார்த்தா மயங்க் யாதவ் தான் அவங்க உட்கார வைக்கணும். வச்சுட்டு தான் பிஷ்னாய் உள்ள வர்றதா இருந்தா வரணும். பட் அவங்க ஐ டோன்ட் திங்க் தே வில் டூ தட். ஆனா மயங்க் யாதவ் அவர் பேஸ் எக்ஸ்பிரஸ் பேஸ்க்காக தான் மெயினா வச்சிருந்தது. பட் அவர் வந்து இப்போ மோர் ஸ்லோ பால் நம்பி இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பழைய வெங்கடேஷ் பிரசாத் மாதிரி போட்டுட்டு இருக்காரு இப்போதைக்கு. 130 ஹையர் 130 தானே வெற்றி போட்டாரு. ஒரு எதிர்பார்க்க கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. பார்ப்போம். ராகுல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன இப்ப இந்த பேட்டிங்ல ஒரு பெரிய ஒரு லேக் இருக்கே, இது வந்து லாங் ரன் ஆர்சிபி பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா? இல்ல அதுதான் அவங்க மேட்ச் பண்ணிடுவாங்களேடா. க்ரூனல் வந்துட்டா அவங்க அதை மேட்ச் பண்ணிடுவாங்கல்ல. இப்போ இல்ல அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வருமா? மயங்க் அகர்வாலே அவங்க ஆடிட்டாங்கனாலும் ஓகே தான். அப்படி இல்லாட்டி பட்டிதர் வந்தாலும் அது ஓகே தான். படிக்கல் ஒரு 30 ரன் தானே, ஒரு 50 தான் போட்டாரா? டேட்டா எனக்கு கரெக்டா தெரியல, மட்டும் தான் கரெக்டா சொல்லியிருக்கோம். பட் தென் 50 போட்டிருக்காரா? மற்றதெல்லாம் 30s அந்த மாதிரி 2-3 மேட்ச் இன்னிங்ஸ் ஆனா கொஞ்சம் நல்ல இன்னிங்ஸ் தானே அந்த எப்ப அடிச்சாலும். கரெக்ட் தான். பட் ஆர்சிபி ஹாஸ் இனஃப் டெப்த் அண்ட் இனஃப் கிளாஸ் டு மேக்கப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வெற்றி நீ சொல்லு. ஆர்சிபி வந்து படிக்கல்ல லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது கஷ்டம். அது அந்த அளவுக்கு ஏன்னா அவங்க வந்து அவர் ரெக்ரூட் பண்ணதுல இருந்து ஆக்ஷன்ல எடுத்ததுல இருந்து அவரோட அந்த கேம்ப்ல வச்சு ட்ரெயின் பண்ணி லாஸ்ட் 3 மாசமா அவர் தேத்திட்டு இருக்காங்க. ஸோ அவர் ரோல் இதான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணாங்க. திடீர்னு மயங்க் அகர்வால் கொண்டு வந்து அதை ரெப்ளிகேட் பண்ணனா அது கஷ்டம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீ அந்த எஃபெக்ட் கிடைக்குமானா அது டவுட் தான். பட் அது போல பட்டிதார முன்னாடியே இறக்கி விட்டு இல்ல குருணல் பாண்டி முன்னாடி இறக்கி விட்டு கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணலாம். அது பேலன்ஸ் அவுட் பண்ணலாம். இப்ப இருக்க எல்எஸ்சி அட்டாக்கு அவங்க பேலன்ஸ் பண்ணிடலாம். அது ஒன்றும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு த்ரெட்டனிங்கா இல்லை அவங்க அட்டாக், பவுலிங் அட்டாக். ஸோ தேல் பி ஏபிள் டு பேலன்ஸ் இட் அவுட். ஆமா, இப்போ மயங்க் அகர்வாலுமே வந்து தினேஷ் கார்த்திக் ரொம்ப சொல்லி தான் எடுத்திருக்காங்க. அவரும் வில் பி ரெடி தான். பட்டிதரும் சரி குருணல் பாண்டியாக்குமே போன சீசன் கிடைச்ச அளவுக்கு பேட்டிங் கிடைக்கல இந்த வாட்டி. பிகாஸ் அதர்ஸ் வேர் ஃபயரிங், தே டிட் நாட் கெட் இனஃப் பேட்டிங். ஸோ சான்ஸ் கிடைச்சா அவங்களும் அடிப்பாங்க. டேவிட் ஷெப்பர்ட் 2 பேரும் ஃபார்ம்ல இருக்காங்க, அவங்களும் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் 4-5 மேட்ச் இவங்க அந்த லிவிங்ஸ்டன் எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தே ரியலைஸ் தேர் ரைட் காம்பினேஷன் அண்ட் பிளேட் த ரைட் பிளேயிங் லெவன். ஸோ ஆர்சிபி வில் நாட் பி அஃபெக்டட் பை திஸ் இன்ஜுரி அப்படின்னு தான் நான் தெளிவாக நினைக்கிறேன். இவங்க வந்து அவங்க என்ன பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான். திருப்பி பூரான் ஃபயர் பண்ணும். பூரான் எப்போ ஃபயர் பண்ணுறதை நிறுத்தினாரோ அப்போ இருந்து லக்னோ தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாடை வந்து அவங்க என்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்களோ அந்த சிஎஸ்கே மேட்ச் தான் நினைக்கிறேன். தோனி கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. லாடு நம்ம இந்த மீம்ஸ் எல்லாம் போட்டோமே, வட சென்னை மீம்ஸ் எல்லாம் போட்டோம்ல, இது வந்து இதுன்னு நினைச்சியடா விஸ்வாசம் அப்படின்னு சொல்லுவாருன்னு அந்த இன்டர்வல் பிளாக் எல்லாம் சொன்னோம். துரோகம் இல்லடா விஸ்வாசம். அந்த மேட்ச்ல இருந்தா லாடுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. பூரானுக்கும் போக ஆரம்பிச்சிச்சு, லாடுக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து விக்கெட் எடுக்கிறத நிறுத்திட்டார். லாடு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் 2 விக்கெட் 4 விக்கெட்லாம் எடுத்துட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட். அதுவும் போயிடுச்சு அவங்களுக்கு. நியூ பால்ல விக்கெட்டும் கிடைக்கல. இவங்க வந்து பூரானால ரன்னும் வரல. ஸோ அதனால தட் ஹஸ் அஃபெக்டட் தம் பிக் டைம். இது வந்து அவங்க இதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்றது இட் மைட் பி டூ டிஃபிகல்ட் அண்ட் டூ லேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டாப் ஆர்டர்ல அவங்க தே ஹேவ் டு கிவ் அ மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ். அட்லீஸ்ட் மாக்ரம் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. பட் அந்த மாஷோ பூரணம் கொடுக்குற அந்த பெரிய எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் கொடுக்கறது இல்லை மாக்ரம். ஸோ இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் 10வது ஓவர் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா தென் தே குட் ஹேவ் அ குட் சான்ஸ் தான் தோணுது. ஆமா, அது சப்போஸ் அவங்க ஃபெயில் ஆயிட்டாலும் நம்பர் 4 தான் காப்பாத்துவாங்க எல்லா டீமையும். இப்போ அந்த நம்பர் 4 மற்றவங்க எல்லாம் காப்பாற்ற வேண்டியிருக்குல்ல ரிஷப் பந்த. அதனால அந்த தெய்வத்துக்கே பிரச்சனை வந்தா அப்படின்னு அந்த ஏதோ ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டைலாக் இருக்குல்ல, அதுதான் வரும் இப்போ. ஸோ பந்தையே இப்போ நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்குன்றப்ப ஆயுஷ் பதோனியை நம்பி இருக்கு அந்த மிடில் ஆர்டர். ஆக்சுவலா டு பி வெரி ஃப்ராங்க், அப்போ இட் மீன்ஸ் ஹவு வீக் தேர். அதுதான் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ ஃபேண்டசி பிக்கு யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க ராகுல். ஆப்வியஸ்லி இப்போ நம்ம நிலைமை வந்து ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு சொல்ற மாதிரி வந்துருச்சு. ஷோர் ஷாட் ஆர்சிபி. நானும் சொல்றேன். குருணல் பாண்டியா, விராட் கோலி. அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லுங்க. குருணல் பாண்டியா, விராட் கோலி.
அப்புறம் அது யாரு நல்லா உங்க ஃபேவரட் பூரான விட்டீங்க. சரி பூரான். சரி பூரான்ல நிக்கோலஸ் பூரான். ம். சரி சொல்லுங்க முதலாளி 3 பேர் சொல்லுங்க. சால்ட் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். சால்ட் ஆடினா சால்ட் இல்லாட்டி பெட்டல் 2 பேர்ல யார் ஆட விடுறாங்களோ அது மோஸ்ட்லி சால்ட் தான் ஆடுவாரு. அதுக்கப்புறம் ஹேசல்வுட் 2, குருணால் பாண்டியா 3. குருணால் பாண்டியா சொல்லிட்டீங்களா? குருணால் அவன் எடுத்துட்டேன். எடுத்துட்டான். புவனேஸ்வர் குமார். ஓகே புவி. 3. நான் இப்பதான் சொன்னேன் இந்த ஆயுஷ் பதோனி பத்தி. ஸோ ஐ பிக் ஆயுஷ் பதோனி. அதுக்கப்புறம் யாஷ் தயால் இஸ் ஆல்சோ நாட் பேட். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் கிட்ஸ் பிக் விக்கெட் சம்டைம். சில சமயம் 2 விக்கெட் கூட எடுப்பார். ஸோ யாஷ் தயாலும் எடுக்கலாம். 2. இந்த டீம்ல எனக்கு பந்து எடுக்க பயமா இருக்கு. ரிஷவ் அதுக்கு நான் மிச் மார்ஷே எடுத்துருவேன். மிச் மார்ஷ் டியூன்னு எனக்கு என்னமோ தோணுது. பார்ப்போம். மிச் மார்ஷே எடுத்துடலாம். பிஷ்னாய் ஆடினா பிஷ்னாய் எடுக்கலாம் இந்த விக்கெட்ல. ஸோ இதுதான் என்னோட 4 பிக். பிஷ்னாயி, மிச் மார்ஷ், யாஷ் தயால். பட்டிதர் கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட்டிதர் ரொம்ப நாளாக அடிக்கல. இஃப் ஹி கெட்ஸ் அ சான்ஸ் ஹி ஆல்சோ மைட் டூ வெல். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ 3 பேருமே வந்து ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படின்னு சிறப்பாக சொல்லியிருக்கோம். பட் இப்படி நம்ம சொல்லும்போது தான் அந்த ஆப்போசிட் டீம் ஜெயிக்கும் எப்போவுமே. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ இவ்வளோ தான் என்னுடைய இது. வெற்றி, நீ உன்னோட ஃபைனல் கமெண்ட்ஸ் ராகுல் நீங்கள் தான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தென் வி கேன் சைன் ஆஃப். அதான் இப்போ ஆர்சிபி வந்து பிளே ஆஃப் நோக்கி போற ஃபர்ஸ்ட் டீமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க டாப் ஆஃப் த டேபிள் போற கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ வில் பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். வில் சி. சைனிங் ஆஃப் யுவர் ஆர்டிஸ்ட் ஸ்குவாட்.